ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு IOB பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பாஸ்புக்கில் போய் நம்ம என்ட்ரி போடுவோம். இப்போ வந்து நம்ம நேரில் போய் அந்த மாதிரி என்ட்ரி போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆன்லைன்லேயோ அப்படி இல்லைன்னா செல்ஃபோனில் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் வந்து IOB ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே வருது பார்த்தீங்களா, IOB நெட் பேங்கிங். அந்த இதை நீங்கள் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் வந்து டெபாசிட், லோன், இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில், இது பூரா நம்ம வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்தது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணவே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதுங்களா, அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணவே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் ஒருத்தனே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து இதில் அடிக்கணும். அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பேன் நம்பர் தெரிஞ்சால் அடிங்க, இல்லாட்டினா அது கேப் விட்டுறலாம். அது கீழே வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து கம்பல்சரி அடிக்கணும். நம்ம அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் வந்து இதில் அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் எடுக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 6 மந்த்தாக தான் எடுக்க முடியும். இப்போ 1 இயருக்கு எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 மந்த், அதுக்கப்புறம் வந்து ஒரு 6th மந்த், அப்படி ரெண்டாக பிரித்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே அந்த கேப்சா கோட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும். இப்போ இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோமே இப்போ வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு OTP வரும். அந்த OTP எடுத்து இங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து PDF ஃபார்மெட்டில் உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கொடுத்தீங்களோ அது வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ சப்மிட் கொடுத்தோம்னே கீழே டவுன்லோட் ஆகுது பார்த்தீங்களா, ஸ்டேட்மெண்ட் PDF ஃபார்மெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட ஸ்டேட்மெண்ட். அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதை நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறது வந்து இதுக்கு பாஸ்வேர்டெலாம் எதுவும் தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவே ஓப்பன் ஆயிரும். இதுதான் உங்களோட ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பேங்க்கு ஸ்ட்ரைட்டாக போகணும் தேவை கிடையாது. நம்ம வீட்டில் உட்காந்துட்டு செல்ஃபோன் அப்படி இல்லைனா லேப்டாப் இருந்துச்சுன்னா நம்ம அதிலேயே டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போ 1 இயருக்கு தேவைப்படும்னா நம்ம 6 மாதமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.